ஏன் கேட்க கூடாது? நான் கேக்குறேன். எப்படி கேப்ப? 1330 குரல்ல வள்ளுவனுக்கு புகை சேர்த்தது பாசகிக்கிறவருடைய மனைவி. அர்ச்சந்திர பொய் பேசுறான்னு சொல்லுவாங்க. பொய் பேசுற காரணம் என்ன? துருவி துருவி கேள்வி கேட்காத அவரோட மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே இந்த மேடையிலே நான் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வர்ற 22ஆம் தேதி வந்தா 25 வருஷம் ஆகுது. சூப்பர், நல்லா ஜோரா கைத்தட்டு. ஆகஸ்ட் 22 எனக்கு 25வது திருமணம் நாள். வெள்ளி விழா கொண்டாட மாட்டேன். ஏன் வெள்ளி விழா கொண்டாட மாட்டேன் சார்? கொண்டாடணும் சார். நான் கொண்டாட மாட்டேன். நாங்க எல்லாரும் செலவு எங்க அப்பாவும் கொண்டாடல, நானும் கொண்டாட மாட்டேன். ஏன் சார்? எங்க தாத்தாவுக்கு கொண்டாடணும் 25வது வெள்ளி விழாவை திருமண நாளை. அழகா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் மாதிரியே கொண்டாடணும். அதோட நாங்க கொண்டாடுறதுல முடிவு பண்ணிட்டோம். அதான் ஏன் சார் செலவுக்கு பயந்துட்டோம்? அந்த விழா முடிஞ்சு எங்க தாத்தாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதனால வேணாம் நாங்க எங்க ஃபேமிலியில முடிவு பண்ணிட்டோம். சார் இப்ப மட்டும் என்ன சார் நாங்களாம் செலவு பண்றோம் சார். பங்கல் செலவு என்னோடது, மாலை செலவு ரவியுடையது, தாலி செலவு கௌதமியுது. வெள்ளி விழா நீங்க கொண்டாடுறீங்க. பந்தல் செலவு உன்னோடது, மாலை செலவு உன்னோடது, தாலி செலவு உன்னோடது, பிரசவ செலவு என்னோட வரும். ஏன்டா அந்த பிரச்சனை இருக்கிறீங்க? ஆனா சரி ஒரு உண்மையை அப்படியே சொன்னேன். அப்படியே வைக்க இப்பதான் கண்டேன். நான் திருமணம் முடிக்கும் போது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டிராக்டர் சொசைட்டில லோன்ல இருந்துச்சு சார். எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம என்கிட்ட 50 ஏக்கர் சொத்து சொசைட்டில லோன்ல இருந்துச்சு. என் வீடு சொசைட்டில லோன்ல இருந்துச்சு. என் பொண்டாட்டி வந்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் சார். நல்லா ஜோரா கை தட்டுங்க. எல்லா லோனும் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கீங்க. டிராக்டர் சொசைட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். 50 ஏக்கர் அவன் எம்மோடி பண்ணிட்டான். வீட காலி பண்ணி சொசைட்டி அதுல வச்சுட்டாங்க. நான் வாடகை வீட்டுல இருக்கேன். என் பொண்டாட்டியோட பொறுப்பு எனக்கு தயா தெரியும். பொறுப்பு இல்லைங்கிறீங்களா? இல்ல. இவ்வளவு பேசுறீங்களா, உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணாம் சொன்னது எனக்கு வேணும். மஞ்சுநாதன் உங்களுக்கு மனைவி வேணுமாடாமா? ரவீன் அவங்களுக்கு மனைவி வேணுமாடாமா? அண்ணா உங்களுக்கு என்ன? அண்ணா உங்களுக்கு மனைவி புதுசா வர்றாங்க. இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்த எந்த திருமணமான ஆண்களாவது எனக்கு மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் தான் கை தூக்குங்க. மேடையில் இருக்கிற உட்பட என் 4 பவுன் வலையில கட்டி கொடுக்குறேன் சார். பவுன் விற்கிற விலைக்கு யாரும் கை தூக்கிட்டு போயிடாதீங்கப்பா. அவர் வாங்கி ஒருத்தர் கேட்கிறாரு, பொண்டாட்டிக்கிட்ட நீ ஒன்னும் சொல்லி நினைச்சுக்காத தூக்குவான்னு கேட்கிறாரு. யாரா தூக்குனாங்களா? தூக்க மாட்டாங்க. தூக்க மாட்டாங்க. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண்ணில் அமோரானால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்போம் மனைவி சார். அந்த பொறுப்பான மனைவியோட நீங்க எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்க வரைக்கும் அவ இருக்கணும். மஞ்சுநாதன் நீங்க? அண்ணா நீங்க நீங்க எத்தனை வருஷம் வாழணும்? 400 வருஷம். நீங்க உருப்பிடுவியாரா? அடுத்த ஜென்மத்துல வேற கொண்டாடி நல்ல கொண்டாடிய பாட்டு ஏன்டா 400 வருஷம் கேக்குற? நானா 100 ஆண்டு காலம் வாழணும் சார். வாழும்போது எக்கோவோட எப்படி இருக்கும் சப்போர்ட்டா? 100 ஆண்டு காலம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஊரு. 30 விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்தோட மருமக சார். பெண் பொறுப்பாங்கிறதுக்கு நானே உதாரணம் சார். இன்ன வரையும் 13 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. என் மாமனார் என் மாமியார்னு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரே பொம்பளை பிள்ளை ஊரே நான் சார். நல்ல ஜோர கை தட்டுங்க. என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியமா சார், பொய் சொல்லல.
மாமியாரை பிடிக்கும்னா தாண்டு, சரியான நெச பொம்பளைன்னா தாண்டு. தாண்டு நீ மாப்பிள்ள போட்டியில் இறங்கிட்டாங்க, நீ நெச பொம்பளைன்னா தாண்டு. நீளமான துண்டு நீளமான பொம்பளை தாண்டு. சரி தாண்டு. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் மாமியாரை ரொம்ப பிடிக்கணும், நீ தாண்டு. ஏன்டா 3 தானே தாண்ட? 3. ஆனா இவன் ரொம்ப டெக்னிக்கான ஆளுங்க. தாண்டுனா சிக்கல் வந்தாலும் வந்துருமோ, போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தா பாத்தியா உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். சார் இவ்வளவு மஞ்சுநாதன் பண்றாரு நீங்க நினைக்காதீங்க. மஞ்சுநாதன் எனக்கு போன் பண்ணி நீங்க பட்டிமன்றம் கேட்டா ஒரு டயலாக் சொல்வாரு, மகாராஜன் மாமா இல்லாம நான் பட்டிமன்றமே பேச வரமாட்டேன் அப்படி சொல்லுவார். இந்த ஊர்ல ஒரு உண்மை சொல்றேன் சார், அறம் தானே இது யூடியூப் சேனல், எங்க கிராமத்து பட்டதாரியும் இருக்கு, 2 யூடியூப் சேனலும் இருக்கு. சத்தியமான ஒரு உண்மையை சொல்றேன். என்னம்மா என்னை பத்தி பெருமையை சொல்றேன் சார், எந்த ஊரையும் சொல்ல சார், இந்த தாரமங்கலம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைய வளர்த்ததும் 10 ஆண்டு காலமா இந்த ஊர் தான். அதனால சொல்றேன், இத்தனை பெரியவங்க இருக்கிறாங்க, அக்கா கூட இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டா. இந்த ஊர்ல ஒரு உண்மையை சொல்றேன், தேவகோட்டை மகாராஜன் சாருக்கும் 4 லேடிஸ்க்கு தொடர்பு இருக்கு. ஒரு பேர் ஒருத்தர் 2 இல்ல 4 பேர். இப்படிதான் வீணா போறது. பாண்டிச்சேரி எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டம் எங்க இருக்கு? நெருப்பு இல்லாத புகையுமா? ரவீனா நீங்களா வரலாமா? அண்ணே நீங்களா தேனியில இருந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையான? இல்ல நல்ல குடும்பத்துல வந்தது சார் மஞ்சுநாதன். நீ ஒரு பெரிய மனுஷன், பின்னாடி படகிக்கு வரலாமா? இந்த வருஷம் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க சார். சத்தியமா அப்படி இல்ல சார், தாரமங்கலத்துல இந்த 4 பேர் கூட தானே நீங்க ரூம்ல இருக்கீங்க. ஆமா, இந்த 4 பேர் ஆண்கள்ல நான் கேக்குறேன் சார், நிரூபிக்கவா சார்? 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு தொடர்புன்னு கேட்டா உண்டு ஆமான்னு சொல்லுவாங்க. கேட்கவா? யாரா சொல்லுவாங்க. உங்க மாப்பிள்ள மஞ்சு கூட நான் கேட்கல, 3rd பர்சன் கேக்குறேன் சார். அண்ணே மகாராஜன் சாருக்கும் 4 லேடிஸ்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா? என்னை அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க மயிலாடு. தாரமங்கலத்துல பெருமையோடு வந்து உட்கார்ந்து அடுத்த வருஷம் யாரும் கும்பிடக்கூடாதுன்னு பிளான போட்டு பண்றாங்க. என்னை அசிங்கப்படுத்துறியாமா நீ? நான் சொல்றேன் சார், மஞ்சு மேல கூட நீங்க சத்தியம் அந்த 4 பேர் சொல்லு. சொல்றேன் அக்கா, நீங்க என்ன சப்போர்ட்டா இருக்கீங்க. நான் சொல்றேன், நம்பர் 1 உன்னை பெற்றவள். அப்பா எங்க அம்மா ரெண்டாவது வேலை என் வயித்துல பீர பால வார்த்தேன். 2வது உன்னுடன் பிறந்தவள் எங்க அக்கா. 3வது உனக்காக பிறந்தவள் என் பொண்டாட்டி. 4வது உன்னால் பிறந்தவள் என் மக. 4 பேருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க. அப்படி பார்த்தா தேவட்ட மகாராஜனுக்கு 7 பொம்பளைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்க. 7 இப்ப சொல்றேன் குறிச்சுக்க. சொல்லுங்க. 1 எங்க அம்மா, 4 அக்கா, 4 1 5, என் பொண்டாட்டி 1 6, என் மக 1 7. 7 லேடிஸ்க்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லுங்க. ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி மண்ணவாடி கொடுத்துனாங்க, தப்புன்னு அப்படியே படிச்சு வைக்கிறாங்க. உங்களை கூடவே கூட்டிட்டு எனக்கு தான் ஆபத்து. பூமியில பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கை வெறுக்கைகள்ட்ட 1000 காரணம் இருக்கு சார். இவனோட வாடுறதெல்லாம் ட்ரெயின்ல விழுந்து சவன் நினைப்போம், அவனோட வாடுறதெல்லாம் தூக்க மாட்டு சவன் நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுமா? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். இது உண்மை சார். எங்க ஊர்ல ஒரு அம்மா 6 வருஷமா அப்படியே அழுகுது பிள்ளைகளை பார்த்து. உங்களுக்காக தான் உசுர வச்சுக்கிட்டு அப்பா படுத்துற வாடகை இப்போ வச்சு திருப்பட்டா உங்களுக்காக தான் உசுர வச்சிருக்கேன். 6 வருஷமா அழுகுது. அதுக்கப்புறம் 2 புள்ள பிறந்திருக்கு. என்னமா கேட்டேன், மேல உள்ள அவங்க கொடுக்குறான். மேல உள்ள இது மட்டும் தான் நான் கொடுப்பேன். பார்க்க பசுமாடு தர மாட்டாரோ? சாணி எல்லாம் கொடுப்பேன் சார். பூவோட வரனா போதையோட வரேன் சார். 2 வாசனை தானே வருது. பெருசா உங்க அம்மா அம்மான்னு சொல்றீங்க, உங்க வீட்டுல இருந்து சந்தோஷமா இருக்குமா சார்? ஒவ்வொரு மருமகளும் மீன் தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழ்றோம் சார். நாங்க அலறது தெரியாது, சிரிக்கிறது தெரியாது, ஆனா சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு வாழ்றோம் தெரியுமா? சரியான கேள்வி சொல்லுங்க. ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுல மீன் தொட்டியில வாழல, மீன் மாதிரியே வாழ்றீங்க. சத்தியமான உண்மை சார். உண்மைதான், மீன் மாதிரி தான் வாழ்றீங்க. சிலர் கெளுத்தி மீனா வாழ்றான், சிலர் விரா மீனா வாழ்றான், சிலர் சுறா மீனா வாழ்றான்.
எப்ப என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கே உங்க தெரியும். வீட்ல என்ன மீன்? என் பொண்டாட்டி 6ஆம் மீன் வலிக்கிட்டே போயிருவான். அந்த மீன் கூட தானே வாழ்றீங்க சார். மனைவியை பத்தி சொல்லும்போது தாரமங்கலத்தை எல்லா ஆண்களும் சிரிக்கிறீங்கல்ல, மஞ்சுதான உள்பட சிரிக்கிறீங்கல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஊருக்கு என் சம்பளமே இல்லை, கோயில் உண்டியில போட்டு நான் போயிட்டே இருக்கேன். நீங்க பதில் சொல்லலன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியை போட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்க. வருஷம் வருஷம் நம்ம பட்டிமன்றம் இங்க உண்டு. ஏன் எப்படி உண்டியல் காசு வந்துரும்ல, எவனோ ஒருத்தன் போட்டுரும். இப்ப நான் கேக்குறேன், எல்லா ஆண்களும் சிரிக்கிறீங்கல்ல, உழைக்கிறது ஆண்களாவே இருக்கட்டும். நான் இப்ப கேக்குறேன், வெறி இட்லியை எல்லா ஆண்களும் சாப்பிடுங்க சார். நீங்க வெறி இட்லியை சாப்பிடுங்க சார், சுவையா இருக்குமா? இருக்காது. சட்னியை தொட்டுதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது பொண்டாட்டிங்கிற சட்னி தட்டுங்க கைய பெண்கள் ஜரா. இப்படி பேசணும்னா பாயிண்டா. எங்க அப்பா அப்படி வளர்த்திருக்காரு சார். சுண்டல சாப்பிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கீங்க. எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு. எல்லாம் வளர்த்துக்காங்க. இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. வெறி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி, அது ஆண்டா சட்னி ஊசி போயிருக்கு. சிலர் பல சட்னி சாப்பிட்றான், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, சிலர் பொடி வச்சு சாப்பிட்டு இருக்கான். நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன், என் புருஷன் ஒரு சட்னி தான் சாப்பிடுறாரு. உன் புருஷனை கேட்கணும் எத்தனை சட்னி சாப்பிட்றான்னு. அப்பெல்லாம் சிரிக்காதீங்க அண்ணன், நீங்களாம் ரொம்ப கை தட்டாதீங்க என் புருஷனை பத்தி. நான் மட்டும் தான் அங்க இருக்கேன், என் மனசு பாண்டிச்சேரியில இருக்க ஞாபகம் வச்சுங்க. உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ இங்க இருக்க, என் மனசு பாண்டிச்சேரி. மணி 9:10. உன் மனசு பாண்டிச்சேரியில இருக்க உன் மாமா புருஷனை சுத்துது. ஆமா, அவன் இந்த நேரம் எந்த தெருவுல சுத்துறாங்க? அண்ணே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா கணவன்மார்களும் நைட்டு கட்டில தூங்குவீங்கல்ல, மேல ஓடுமே, அதுக்கு பேரு என்ன? ஃபேன். ஃபேன். அந்த ஃபேன் யார் தெரியுமா? அதான் உங்க மனைவி. அது ஓடுற வரையும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குளு 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 குளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும் உங்க வாழ்க்கை புளிக்கிற மச்சல தான் ஞாபகம் வச்சுங்க. பாத்துக்கடா, மேல ஓடுற ஃபேன் தான் பொண்டாட்டிங்க பொறுப்பு. அது ஓடுற வரைக்கும் தான் ஆம்பளைக்கு வாழ்க்கை குளு குளுன்னு. அது நின்று போச்சுன்னா வாழ்க்கையே புளிங்கி போயிடும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஃபேனை பொண்டாட்டி, சுச்சுதான் புருஷன். இந்த சுவிட்சை போட்டா தான் அந்த ஃபேனே ஓடும் தெரிஞ்சுக்க. அந்த ஃபேன்ல இருக்குவாரு கண்டென்சர், அதான் உன் மாமியா. அதுல இருக்குவாரு பேரிங்கு, அதான் உன் மாமனாரு. 3 ரெக்கை தான் உன் புள்ள. கொழுந்தியா தாண்டா ரெகுலேட்டரு. அது திருநா தாண்டா குடும்ப வண்டி ஓடிக்கிட்டு. மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? ரொம்ப ஆரவாரமா சிரிக்கிற எல்லா கணவன்மார்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார், ஓடின ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்தான் மனைவியோட அருமை தெரியும். ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் மட்டும் தான் முடங்கி போவார். ஆனா வீட்டுல இருக்கிற மனைவிங்கிற பொறுப்பான பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடும் சார். அம்மாவை இழந்தா அவனுக்கு அநாதன் பேரு, அப்பாவை இழந்தா அவனுக்கு குருடன் பேரு, ஆனா மனைவி இழந்தா அவனுக்கு நடைபிணம் பேரு சார். அப்படிப்பட்ட பெண் குத்து வழக்கை ஏத்தி வரணும். நான் கேக்குறேன் சார், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ தாரமங்கலத்துக்கு வாக்கப்பட்ட பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்து எனக்கு தட்டு கலைய பெண்களா, இளவரசியா வாழ்ந்து எங்க தாரமங்கலத்துல ஏன் சார் இளவங்கத்துக்கு நீ ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா இங்கே வாழ வேண்டியானே, இங்க என்ன? எங்க அப்பா அம்மா பாழி நடக்க விழுந்தா விழுறோம். அது ஏன் எங்கோட்டு கிடந்து வந்து விழுற? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சானியா சமர் இருந்த சார், இப்ப எப்படி சார் இருக்க? சாணி போறவ மாதிரியே இருக்க. இருப்பேன் சார். பிறந்த வீட்டுல என் அப்பா உழைச்சாலும் கூட கையை காட்டலாம் திருவிழாவை வாங்கி தருவார் சார். அப்பா அதை வாங்கி கொடுங்கப்பா, அதை வாங்கி கொடுங்கப்பா, அதை வாங்கி கொடுங்க கேட்கும் போது நீட்ட விரல் மடங்கிறதுக்குள்ள பெத்த தகப்பா வாங்கி தருவாரு. உழைக்கிற கட்டிட புருஷன் என்ன சார் வாங்கி கொடுத்தீங்க? இது ஒண்ணு கேட்கிறாங்க சார், எல்லா வீட்லயும் கேட்கிறாங்க. எங்க அப்பா வீட்டுல எதை கேட்டாலும் எங்க அப்பா வாங்கி தருவார், புருஷன் வாங்கி தர்றானா? நான் கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்கிறேன்? 10 ரூபாய்க்கு பான்ஸ் பவுடர், 7 ரூபாய்க்கு பொட்டு அட்டை, 3 ரூபாய்க்கு லப்பர் பேண்ட், 9 ரூபாய்க்கு கிளிப்பு, 7 ரூபாய்க்கு சீப்பு. நொப்பா வீட்டுல கேட்ட ஊரா 150 ரூபா சாமன். புருஷன் வீட்டுல என்ன கேட்கிற? 93,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டி, 12 லட்சம் ரூபாய்க்கு இந்த குட்டி அன்னைக்கு ஒட்டியானா. நொப்பா வீட்டுல கேட்ட ஊரா 150 ரூபா சாமன். புருஷன் வீட்டுல கேட்கிற ஊரா 15 லட்சம் ரூபா சாமன். அவன் உழைச்சி எப்படியா வாங்கி கொடுப்பேன்? உழைக்கிறவங்க பெருசா சொல்லாதீங்க. நீங்க கூட உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வார்த்தை கவனம் தேவை. என்னப்போ வேலைக்காரி இருக்கிறார்களான்னு கேளு. அததான் கேட்டேன் ஷார்ட்டா. அச்சுக்கண்ணன் கூட வேற அர்த்தமா? எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறார்கள். உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம்
சொல்றீங்க? மாசமானா 12,000. எது? அந்த மாசமான ஒரு மாசம் ஆனா 12,000 சார். அப்ப ஒரு வருஷத்துக்கு மாசம் 12,000னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? 18 48 குடும்பி அங்கு போயிடும். நீங்க சொல்றா கணக்கு, நீ அடுத்த வாரம் சொல்றா, ஒன்னும் அவசரம் இல்லை. கணக்கப்பிள்ள நீங்க சொல்லுங்க. மாசம் 12,000னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? 12 12 24. வெரி குட். ஊர்க்கால வாசல்ல உட்கார்ந்து இது எழுதி வச்சுக்கிட்டு 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாவா சம்பளம் தரீங்களே சார். நாங்க கல்யாணம் பண்ணி வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாசம் சம்பளம் உங்களுக்கு கேட்டுக்கமா சார்? சரியான பொறுப்பா வாழல நாங்க. நம்ம சரியான கேள்வி கேட்கிறோம். வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம். சொல்லுங்க. நாங்க பொறுப்பா அந்த குடும்பத்துல வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், புள்ளைய பாத்துக்கிறோம், புருஷனை பாத்துக்கிறோம், இவ்வளவு வேலை செய்யறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேட்டேன். சரியான கேள்வி. நான் என்ன கேட்கறேன்னா, நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிடுவான், நீ போவியா? நான் கேட்கிற கேள்வி நியாயமா நியாயம் இல்லையா சார்? நாளைக்கு பிரச்சனை கிளப்பிட்டேன், தீர்ந்துக்கிட்டு போ. நாளைக்கே வேலை அதிகமா இருக்குன்னு 1க்கு 2 வேலைக்காரி வீட்டுல வைப்பேன். அதுக்காக நான் 1க்கு 2 முடியுமா? நான் உங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறேன், வேலைக்காரி அத்தை அம்மாவை நான் அத்தைன்னு கூப்பிட முடியுமா? உன் தங்கச்சியை குழந்தையாங்கிறேன், வேலைக்காரி தங்கச்சியை குழந்தையான்னு கூப்பிட முடியுமா? சுருக்கமா கேட்கறேன் சார். என்னால என் மனைவிக்கு 2 குழந்தை. இதுவாது ஒண்ணா வருமா சார்? கேட்டுக்கமா தான் சார் கேட்டேன். மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? மனைவியோட பொறுப்பு எப்ப தெரியுமா நீங்க உணர்வீங்க? காலூனி நடக்கும் போது தெரியாது சார், கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும் சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும், 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும், போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான் சார். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும், 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும், தனியா எல்லா ஆண்களும் இருந்து பாருங்க, தனிமைதான். தானா தின்னு வீணா போக முடியாது சார். ஒரு கொத்து திராட்சை பழம் 80 ரூபாய் சார், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். அதோடைய சுவை இதோடைய சுவை ஒண்ணுதான் சார். ஆனா கொத்தோட இருக்கும்பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ, உழைக்கிற ஆணா இருந்தாலும் மனைவிங்கிற பொறுப்பான மனைவியோட வாழும் போதுதான் உங்களுக்கு தரம் அதிகம். கடவுளே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை சார்? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு சார். அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட சார் இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் பொறுப்பான மனைவினே அகில உலகத்தையும் கடவுளை ஒப்படைச்சு போகும்போது நீங்களும் தாரமங்கள் தாங்களும் ஒப்படைச்சு பாங்கங்கிற வானவில் வளைந்தால்தான் அழகு. ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால்தான் அழகு. மனைவி கூட இருக்கும் பொழுது எல்லா புருஷனும் உழைக்கிற ஆண்களும் சந்தோஷமாச்சுங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை உங்க மனைவி உங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் அவ எடுத்துட்டு போயிடுவா. இருக்கிற வரையும் சக்தியோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆத்தாவுக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணக்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம் கூட, நீ நல்லா இருந்துட்டு போலாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அதிரடியான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படியே உட்காருமா. வேருக்கு விழுக்க உழைச்சிருக்கேம்மா. ஆம்பளை உழைப்புன்னு நீ உழைச்சிக்கிட்டு இருக்கா பாரு. உட்கார் 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 உட்கார். நேரத்தின் அருமை கருதி உடனடியாக பதில் சொல்ல வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த டைம்ல அதனால வேகமா போய் ஆகணும். ஹலோ ஹலோ, எனக்கு கொஞ்சம் எங்க விடுங்க. வீட்டு
முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தாரமங்கலம் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து நல்லா கைதட்டுங்க. இது பத்தாது நம்ம நிகழ்ச்சிக்கு. உண்மையிலுமே எங்களுக்காக கைதற்றதை விட அற்புதமான இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு 2.25 மணி நேரத்தை கடந்து அத்தனை பேரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தாரமங்கலம் மண்ணு கூட இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அத்தனை பேருக்கும் நல்ல கைதட்டல் கொடுங்க. எங்களுக்கு ஏன் கைதட்டல் வேணும்னு கேட்கிறேன் தெரியுங்களா அண்ணே? ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. உண்மையிலுமே என்ன அழகா உட்கார்ந்துருக்காங்க. உண்மையிலுமே வெற்றி எது தெரியுங்களா? மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வது இல்லைங்க வெற்றி. நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. உண்மையிலுமே இன்னைக்கு அற்புதமா அம்மன் அழகா அப்படி ஊர்வலம் வந்தாங்க. உண்மையிலுமே எனக்கு என்ன சங்கடம், 45 நிமிஷம் என் தங்கச்சி அவ்வளவு ஒரு பட்டாசா பேச. ஒரு கைதட்டல் கொடுங்க. எங்க தங்கச்சி தான். தங்கச்சியாடா நான் கேக்குறேனே, 45 நிமிஷம் பேசினாங்கல்ல. உங்க பெருமையை ஒரு வார்த்தை சொல்லணும்ல. தாரமங்கலம் எப்படிப்பட்ட ஊருங்க, எப்படிப்பட்ட மக்கள். நூலை படித்தவர்கள் தான் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை மாற்றி நூலை பிடித்தவர்கள் கூட வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள் மாற்றி காட்டிய மகத்துவமான மண்ணு. அப்படிப்பட்ட மண்ணுல தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? பதவிட்டாங்கன்னா மறுபடியும் டீ குடிக்கணும்னு அர்த்தம். சிக்னல்ல காட்டுவாங்க. சொல்லணுமா இல்லையா? தேவகோட்டமா சொன்னாங்களா? அந்த நடுவர் அவர்களே நடுவர் நீங்க நடுவில் இல்லாம நடுத்தரவழியான இருக்கீங்க. இப்ப பாக்கையில நடுத்தர மாதிரி தானே தெரியுது. நான் கேக்குறேன், இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை நம்ம தாரமங்கலம் உறவுகளுக்கு முன்னால சொல்ல ஆசைப்படுறேன். என்னைய பத்தி பேசுறதுக்கு என்கிட்டயா? உங்களை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு பேசுற. ஒரு கைதட்டல் கொடுங்க. நடுவர் பெருமையை நான் சொல்றேன். என்னைய பத்தி கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. தாரமங்கலத்துல உங்களுக்கு சொல்றேன் அண்ணே, உங்களுக்கு சொல்றேன். உங்களை விட வயதுல சின்னவனா இருந்தாலும் நான் சொல்றது உண்மையை மட்டும் கைதட்டுங்க. நம்மளை பத்தி 4 பேர் 4 விதமா குறை சொல்றான். தயவு செய்து அவங்களை எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. குறை சொல்றவங்களை நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன் தெரியுங்களா? குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க. குறை சொல்ற வாய ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சா கூட செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். அதனால குறைய விட்டுருங்கன்னு உண்மையிலுமே நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உங்க பெருமை இப்ப நான் சொல்றேன். சொல்லியா? சன் டிவில ஒரு காலத்துல அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது ஐயா, பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருதா, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுல எல்லாம் யார் யாரோ நகைச்சுவை பேசுற மாதிரி பாக்குறீங்கல்ல. பேசுகிறவர்கள் தான் யார் யாரோ. பேசுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா உண்மையிலே சார் பாருங்க. நான் கைதட்டல். நான் தான் டிவில ஜோக் எழுதி கொடுக்குறேன். ஜோக் எழுதி கொடுத்தா ஒரு ஜோக்குக்கு 500 ரூபாய் எனக்கு தர்றாங்க. அவங்க அதை பேசிட்டு 50,000 ரூபாய் வாங்கிட்டு கார்ல சுத்துறாங்க. நான் தான் பைதுங்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிறேன். அவங்க எல்லாம் ஏற்றமா இருக்காங்க, நீங்க இன்னும் எளிமையா இருக்கீங்கன்னு கவலைப்படுறீங்க. கவலையே படாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏற்றமா இருக்கிறத விட எளிமையா இருக்கிறது தாங்க என்னைக்குமே சிறப்பு. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? புத்தன் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த புத்தன் ஒரு நாள் ஐயாலாம் உட்கார்ந்த மாதிரி தரையில உட்கார்ந்து இருந்தாருங்க. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டான், என்ன சாமி எவ்வளவு பெரிய ஆள் நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு புத்தனை பார்த்து கேட்டதுக்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னார். எளிமை என்னைக்குமே பெருமை நடுவர் அவர்களே. ஆனா எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், நேரத்தின் அருமை கருதி இன்னைக்கு முன்னுரையில உங்க நகைச்சுவையினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிங்க. எல்லா நடுவர்களும் தான் ஜெயிக்கணும் நினைக்கிற போது தன் அணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே நடுவர் நம்ம தேவகோட்டை மகாராஜன் அவர்கள்.
நான் ஒரு சில நடுவர்லாம் அவங்களே பேசி விட்டு நான் அவனே பேச விடாம பண்ணுவேன். நான் அப்படி கிடையாது. நீங்க எல்லாரும் பேசி பேர் வாங்கய்யா. என்கிட்ட மிச்சம் நகைச்சுவை நான் பஸ் ஸ்டாண்டோட உட்காந்து சொல்லிட்டு போறையா. என்னது ஏன் தெரியுமாண்ணே, இன்னைக்கு நான் எண்ணிட்டே வந்தேன். 21 நகைச்சுவை சொன்னீங்க. ஆமா. ஆனா முந்தா நேத்து பட்டுக்கோட்டை பக்கத்துல தம்பி மஞ்சு 60 நகைச்சுவை கைதட்டுங்க. 360 நகைச்சுவை நான் சொல்லணும். 60 நகைச்சுவை ஒரு ஆள் சிரிக்கல. இங்க காட்டாங்களாடா உண்மை 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்னார் எங்க அண்ணன். பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க பாருங்க படார் ஒரு வயசான ஆயா எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஜோக்கு காலியா போச்சுடா, ஒட்டியா போச்சு. இந்த பத்தியா 150 ரூபாய் சொல்லி முடிச்சு விட்டு போயிடுச்சு. சாத்திர நேரத்தில் இதெல்லாம் அனுபவிச்சுதான் சாத்திரம் பரவாயில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நகைச்சுவை. ஆனா உண்மையே சொல்ல நடுவர் அவர்களே, வாழ்க்கையில இரவுகளையும் உறவுகளையும் தொலைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் உடல் நலத்தை இழந்து விட்டு மக்களுக்காக நீங்கள் மேடை ஏறுகிறீர்கள். உடல் நலம் பாதிக்குமேனு கவலைப்படாதீங்க. இந்த மாரித்தாய் சத்தியமா, அற்புதமான தாரமங்கலம் சொந்தங்கள் சத்தியமா சொல்றேன், இவர்கள் கைதட்டு இருக்கிற வரை நம் ஆயுள் ரேகை கூடிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை. அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. இப்ப பட்டிமன்றம் ஆரம்பிச்சு சரியா 2 மணி நேரம் 23 நிமிஷம் ஆச்சுன்னு என்னால வாட்ச பார்க்காமலே சொல்ல முடியும். என்ன இது உலக அதிசயமா இருக்கு. ஒரு மனுஷன் வாட்ச பார்க்காம எப்படி கடிகாரத்தை பார்க்காம மணி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நடுவர் இந்த தேவகோட்டை மகாராஜா. கைதட்டுங்க. இந்த அதிசயத்துக்காகவே உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாங்க. சித்த யோகம்லாம் இல்ல, அஷ்ட யோகமானே. வாட்ச பார்க்காமலே டைம் ஒவ்வொரு நேரமும் சொல்லுவேன். எப்படின்னு எப்படி? நான் சுகர் பேஷண்ட், 2 மணி நேரத்துல டேங்க் நிறைஞ்சிடும். அப்போனா எனக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும், ஆகா டைம் ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் விம்மி வந்துச்சுன்னா 2.5 மணி நேரம் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு? இம்மா ஆரம்பிச்சு நான் தும்மாம முடிச்சிருந்தேன். உண்மையா சொல்றேன், நல்ல வார்த்தை அண்ணே. அத்தனை கேள்வி கேட்டாங்க, என் தம்பி அத்தனை கேள்வி கேட்டான். சளைக்காம பதில் சொன்னீங்க, சலிக்காம பதில் சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கவா? நீ என் தம்பி, கேளியா பதில் சொல்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளியா. இந்த மக்களுக்காக, நம்ம நிகழ்ச்சிக்காக, அங்க பாருங்க நாற்காலி இல்லைன்னா என்ன, நின்னாவது மகாராஜன் சார் நிகழ்ச்சியை கேட்போம்னு நின்னுகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மக்களுக்காக கேட்கிறேன். அவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கவில்லை, என் மனதிலே நின்று கொண்டு. கைதட்டல் விடுங்க சார். அருமை அருமனை. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இத்தனை சொன்னீங்களே, இந்த மக்களுக்காக சொல்லுங்க. சிம்பிளான கேள்வினே. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போ தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், கட்டண மனைவிகளை கண்களுக்காம பாத்துக்கணும். இதுக்கெல்லாம் அடுத்த வருஷம் ஓட்ட பணம் வரப்படாதுன்னு சொல்லி முடிப்படி கடை. என்னென்ன வித்தியாசம்? என்னடா ஆளுக்கு ஒண்ணு சொல்றேன். நீ சொல்லு, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஓல்டு முட்டை ஆப்ப போடணுமா? ஏற்கனவே ஒரு ஆப்பால தான் இப்போ ஒரு ஆப்பு வந்துச்சு. தம்பி என்ன கேட்டீங்க நீங்க? அவன இவன் என்னமோ வித்தியாசமா சொல்றாங்க, இவன் என்னமோ சொல்றான், அவரு வேற மாதிரி சொல்றாரு. ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவரை சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் வாங்கிதான பழக்கம், அவர் வீட்டுக்கு போய் வீங்கி பழக்கம். பேச கேட்காதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க தானே நடுவர், நீங்க சொல்லுங்க. என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணே ஒண்ணுதான். அந்த அக்கா எல்லாம் பாருங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணுதான். சொல்லுங்க அக்கா, எடுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்க. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. செத்தா சொர்க்கத்துக்கு போலாம். வேற எப்படா சொர்க்கத்துக்கு போறது? இப்ப நான் சொல்றேனே, மக்கள் இருந்து இன்னும் இப்படி கைதட்டல். சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்ங்கிற அவசியம் இல்லைங்க. தாரமங்கலம் மாதிரியான புண்ணிய பூமியில இப்படி உறவுகளோட வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க சார். இதை விட என்ன சொர்க்கம் இருக்க போது? இதை எங்க இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க.
நல்ல ஒரு கைதட்டல் உண்மையிலுமே இந்த இசைக்கலைஞர்களுக்கு அந்த பெருமை போய் சேரட்டும். நறுக்குன்னு 4 கேள்வி நான் கேட்கிறேன். நல்ல நாக புடுங்குற மாதிரி கேட்கிறேன். வந்ததுல இருந்து அவ்வளவு குறை சொன்னாங்களே, நான் இந்த மேடையில கேட்கிறேன் நடுவர் அவர்களே, என்றைக்கு பெண்கள் பொறுப்பானவர்கள் அவ்வளவு தூரம் பேசிட்டு போனீங்களே, நல்ல வார்த்தைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெத்த தாய் கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பான தாய் இன்னைக்கு இருக்காங்களா? தங்கச்சி அவ்வளவு தூரம் பேசினேன். நம்ம மக்கள் முன்னாடி கேட்போம், புருஷன் பொண்டாட்டி சண்டை வராத வீடுன்னு எந்த வீடாவது இருக்கா? இல்ல. எதுக்குன்னு யாரோ ஒருத்தர் வீட்டை உங்க வீட்டை எடுத்துங்க, நீங்க தானே நடுவரு. உங்களுக்கும் அன்னைக்கும் சண்டை வந்திருக்கா வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருமா? கைதட்டுங்க நம்ம நடுவர். இதுக்கெல்லாம் கைதட்டி காப்பாத்த முடியல. அண்ணி நம்பர் எல்லார்ட்டையும் இருக்கு. அத மாத்திட்டேன் நம்பரை. போங்கடா. மாத்திர நம்பர் அனுப்பிட்டாங்க. அப்ப ஏன் மாத்திர நம்பர் அனுப்புறாங்க? அண்ணே சரியான நேரத்துக்கு மாத்திரை போட்டாரான்னு கேட்கறதுக்காக மாத்தினாங்க. நீங்க போட்டா மாத்திரை போட்டுதான் ஆகுது. நான் கேக்குறேனே, அப்படி சண்டை வருது. இப்ப உன்னாந்து கேக்குறேனே, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும், உங்களுக்கும் அதாவது உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை, சரிங்களா? மாமியார் மருமக சண்டை. நான் கேக்குறேன், ஒரு கணவனா ஒரு மகனா நீங்க அம்மா பக்கம் இருப்பீங்களா மனைவி பக்கம் இருப்பீங்களா? நான் வேலைக்காரி பக்கம் இருப்பேன். இதுதான் உங்க வேற பக்கம். அதான்டா என்னை மறைச்சுக்கிறோம். அப்படியா? ஆள் அகலமான ஆளு. நான் கேள்விப்பட்டேன் அகலமா இல்ல அது அழகா இருக்கும்னு. அப்படி வாய்ப்பு என் வீட்டுல விட இல்ல. நான் கேக்குறேனே, நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. என்ன, ஒரு வீட்டுல கணவன் மனைவி இடையில பிரச்சனை, நல்லா கேட்டுங்க. பிரச்சனை வருகிற போது சண்டை போடுங்க, தப்பில்லை. ஆனா அந்த சண்டை போடும் போது வார்த்தைகள் தடிக்கின்ற போது தயவு செய்து குழந்தைகள் பக்கத்தில் இல்லாத போது சண்டை போடுங்க. ஏன்னா நாம பேசுகிற வார்த்தைகளை குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, எனக்கு அப்படிதானே ஒரு வீட்டுல சண்டை. அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அப்பா அம்மாவை திட்டுறாங்க. என்ன தெரியுமா திட்டு? ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முட்டா. பையன் அம்மா வந்து கேட்டா, அம்மா நான் யாருமா? நீ சும்மாரா குட்டிச்சாத்தான். கொஞ்ச நேரம் ஆச்சுனே, அமைதி ஆச்சு. அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா பெய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தட்டம்னா என்னமா, முட்டம்னா என்னமா? அம்மா பொறுப்பானவங்க என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்ற? ஏதோ தெரியாம பேசிட்டு சாமி, சண்டையில வந்துருச்சு வார்த்தை. அது அம்மா சொன்னா பாருங்க, என்ன பேய், ஒப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிற மாதிரி நான் தான் பிசாசு, தண்டம் ஒப்பன் சொந்தக்காரன் போற தண்டம், முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா நாற்காலி எல்லாம் முண்டம் போ. ஒரே ஒரு வாரம் தானே ஆச்சு. இந்த பையலோட அண்ணன், இந்த பையலோட பெரியப்பா அப்பாவோட அண்ணன் வந்தாருங்க. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மான்னு தானே ஒரு கேள்வி கேட்டார். இவன் சொன்ன பதில தலதறிக்க ஓடினார். என்ன சொன்னான்? பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்கார்ந்து. பெரியப்பா என்ன ஆனா? இனி உன் தர்மத்துல உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஓடுறான்னா, எங்க அழகா அந்த காலத்துல புலமை பித்தன் பாட்டு கொடுத்தாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணை பிறக்கையிலே, அவன் நல்லவனாவும் தீயவனாவும் மண்ணை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே நாரோ நடிகர் சூர்யா அவர்கள் கூட ஒரு திரைப்படத்தில் ஒரு டைலாக் வச்சாங்க. எந்த ஒரு குழந்தை, நிறைய பெத்தவங்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை கேக்குறீங்க, மகாராஜன் நிகழ்ச்சினா வயிறு குலுங்க சிரிக்கவும் முடியும், வாழ்க்கைக்கு தேவையானதை சிந்திக்கவும் முடியுங்கிற நம்பிக்கையில வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல. அதனால சொல்ற நடுவர் அவர்களே, என்ன தெரியுமா சொல்லுவாரு? பசங்கள்னு ஒரு படம், அதுல ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு டீச்சர் ஹெச்எம் கூட்டிட்டு போவாங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக. இடையில நிறுத்தி சூர்யா கேட்பார், ஏன் மேடம் கூட்டிட்டு போறீங்க இந்த பையனை? சார் இவன் கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு. அப்ப சூர்யா சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க சார் அந்த படத்துல, குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். அப்படின்னா அவங்க முன்னாடி பொறுப்பா நடந்துக்க வேண்டிய பெண்கள் தாய்மார்கள் நடந்துக்கிறாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லையே இல்லையே, வருஷத்துல எத்தனையோ நாள் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவீங்க. ஆமா இல்லனே? ஆமா. ஆனா நான் என்னைக்கு மறுத்ததே இல்ல. மறக்க மாட்டேன். நீ என்ன உசுர் இருக்கிற காலம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் உசுர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை கூப்பிடுவேன். நான் உண்மையிலே சொல்றேன். அண்ணே இங்க வருங்கண்ணே, தம்பி எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க?
தம்பி மாப்பிள்ளையா? ஆமா. நான் இருக்க வரைக்கும் உசுரோட இருந்தா அவங்க கேக்குறாங்க நான் எத்தனை நாள்னு. நீ உன் புருஷன் போய் கேளு. நாங்க கிடையாது அண்ணே. அந்தக்கா நீங்கெல்லாம் லேட்டா வாங்க. நீங்கெல்லாம் அப்புறம் வாங்க. அப்படி அண்ணே நான் உங்களோட வந்தாலும் வருவேன், அங்க போக மாட்டேன். ஏன்னா அங்க வீங்கிடும். நீ இங்க வீங்கிடு, இங்க வந்தா தூங்கிடு. நான் கேக்குறேன், வந்ததுல இருந்து அவ்வளவு தூரம் வார்த்தைகள்லாம் சொன்னாங்கல்ல, எத்தனை ஊருக்கு நீங்க எந்த தேதி கேட்டாலும் தம்பி வாடான வந்து மறுக்காம வருவேன். எவ்வளவு தொலைவுனாலும் வந்துருவேன். ஆனா தமிழ் மாதத்துல ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு தான் வருவேன். அது எந்த மாசம்? கார்த்திகை மாதம் என்றால் மட்டும் கொஞ்சம் யோசித்து தான் நான். கார்த்திகை மாசம்னா நீங்க வரமாட்டீங்க. கார்த்திகை மாசம்னா ஏன் தெரியுமாண்ணே? ஏன்? உலக இங்கேயும் சொல்றேன், நம்ம தாரமங்கலத்திலையும் ஐயப்ப சாமிகள் இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அப்படியே அப்பா சுத்தி அப்படியே. அண்ணே எல்லா ஐயப்ப சாமிகளுக்கும் வாழ்நாளில் வரமாக வருகிற மாதம் தாங்க கார்த்திகை மாதம்ங்கிறது. இந்த கார்த்திகை மாசம் வந்தப்ப எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணனே போய் கேட்டப்பா, கார்த்திகை 1ஆம் தேதி வரப்போகுது, கார்த்திகை மாசத்துல கால் மண்டலமா, அரை மண்டலமா, முழு மண்டலமா, 12 நாளா, 20 நாளா, 48 நாளா, எப்பப்பா மாலை போடலாம், எத்தனை நாள் மாலை போடலாம்னு கேட்கும் போது அமைதியாவே இருந்தாங்க. ஏன்டா அமைதியாவே இருக்கண்ண? மறுபடியும் அமைதியாவே இருந்தான். ஏன்டா மாலை வேண்டாம் பயந்துட்டாங்க. அப்படிதான் கேட்டு, என்னடா மாலை வேண்டாம்ங்கிற? இல்ல மாலை வேண்டாம்னு சொன்ன எனக்கு மனசு கேட்கலனே. நம்முடைய குருசாமி, எல்லாருக்கும் குருசாமி வீரமணி சாமி ஒரு பாட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த பாட்டை ஒரு 2 வரி அவனுக்கு பாடி காட்டினேன். எனக்கு கொஞ்சம் மானிட்டு இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாடுக்கு வெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாடுக்கு வெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாடுக்கு வெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து, இருமுடி எடுத்து எரிவேலி வந்து ஒரு மகனாக கேட்கையினுள் அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள் ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சாமியே சரணம் ஐயப்பா. அப்படியே